ரைட். இதில் வந்து AutoCAD எப்படி உங்களோட கெரியருக்கு ஹெல்ப் பண்ணது அப்படின்ற விஷயம் தான் இது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட கெரியருக்கு AutoCAD எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்னா, நான் ஸ்டார்ட்ல சொன்ன மாதிரி தான். அந்த மேனுவல் ட்ராவிங்னு ஒன்று இருந்துச்சு ஸ்டார்ட்ல. இப்போ அந்த மேனுவல் ட்ராவிங் இப்போ ஈக்குது இல்லைன்னு இல்லை. ஆனா இப்பவும் அந்த பழைய இன்ஜினியர்ஸ், பழைய காலத்து இன்ஜினியர்ஸ் வந்து AutoCAD பக்கம் வார இல்லை. அந்த மெனுவலை விட்டு கொடுக்க இயலாது அப்படின்னு சொல்லி அந்த மெனுவல்ல டச்ல இருக்கிற ஆளுங்க இன்னுமே ஏந்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மெனுவல்ல இன்னும் த்ரோ பண்றவங்க இருக்கிறாங்க. மெனுவலும் AutoCADும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஒரே மாதிரி தான் எல்லாம் வரும் அவுட்புட். ஆனா அதுல ரிஸ்கோட டைம் பிரச்சனை, காஸ்ட், அந்த அக்யூரசி பிரச்சனை நிறைய இருக்குது. அப்போ அந்த மெனுவல் ட்ராவிங் இப்போதைக்கு அந்த காலகட்டத்துல, இந்த காலகட்டத்துல மெனுவல் ட்ராவிங் வந்து இல்லாம போய்கிட்டு இருக்குது. இந்த AutoCAD சாஃப்ட்வேர் டிமாண்ட் கூடுனதால அந்த இது இல்லாம போய்கிட்டு இருக்குது. இப்போ நீங்க இதுல வந்து தான் இதுல இப்போ AutoCAD வந்து உங்களோட கெரியர்ல ஹெல்ப் பண்ணுது எப்படின்னு சொன்னா, ஸ்டார்ட்ல இந்த சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு செட்டிங் அவுட் பிளான்ஸ் வந்து ஈஸியாக கீறலாம். இப்போ வைத்து ஒரு பில்டிங் பிளான் ஒன்று கீறிட்டீங்க, ஸ்கெட்ச் எல்லாம் எடுத்துட்டு வந்து பில்டிங் பிளான் மூலம் கீறிட்டீங்க. கீறின உடனே இப்போ அங்கே போய்த்து நீங்கள் டிராஃப்ட் பண்ண போறீங்க மிஷினில் வச்சு. இப்போ அங்கே நீங்கள் காணி பிளான் அளந்துட்டு வந்துக்கிறீங்க. இப்போ நம்ம அந்த சேவியர் பிளான் நம்ம பேசிக் கீற போகிறோம். இதில் சேவியர் பிளான் பேசிக் எப்படி கீறது நம்ம இதில் சொல்லி தருவோம். ஓகே, அது வந்து ஒரு மெயின் பார்ட். நீங்கள் சேவியர் பிளான் ட்ராவிங் அப்ரூவலுக்கு போடும்போது எப்போ உங்களுக்கு இருக்க வேண்டிய விஷயம் வந்து ஒரு பிளான்ட கிரவுண்ட் ஃப்ளோரும் சரி, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் சரி, லைக் செகண்ட் ஃப்ளோர்னா அதையும் போடணும். போட்டு ஃப்ரண்ட் எலிவேஷன், ரைட் சைடு எலிவேஷன், லெஃப்ட் சைடு எலிவேஷன், ரே எலிவேஷன்ல பின்பக்கம் இருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அந்த எலிவேஷன். இன்னொன்று வந்து டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் டீடைல்ஸ் செய்யணும். என்ன சைஸ், என்ன இது, எப்படி பேனல்ஸா அப்படி மற்ற அந்த ப்ளாட் ஏரியா சைட் பிளான், சேவியர் பிளான் வந்து மெயின். அவங்களால வந்து பார்த்தா அவங்க அப்ரூவல் பண்ணுவாங்க. ரோட் சென்டர்ல இருந்து இத்தனை அடி இருக்குதா, பவுண்டரி ஹோல் இருந்தா இப்படி இத்தனை அடி இருக்குதா, பவுண்டரி ஹோல் பக்கம் ஜன்னல் இருக்குதா, அதுகள் நிறைய பார்த்தா அப்ரூவல் விஷயத்துக்கு போறது. அந்த அப்ரூவல் பிளான் அது வேற படிப்பு, அது இதுல வராது. அப்ரூவல் நம்ம பேசிக் கொண்டு சொல்லி தருவோம். அப்ரூவல் பிளான்ஸ் எப்படி நீங்க கீறுறது அப்படின்னு சொல்லி போட்டு. அப்ப அதுகள் மெயின் AutoCADல. இன்னொன்னு செக்ஷன் ஒன்று இது AutoCAD பொறுத்த வரைக்கும். செக்ஷன் சொன்னா இப்போ நம்ம இப்போ மைண்ட்ல ஒரு விஷயத்தை எடுக்கலாம். இப்போ எப்படி சொல்றது, ஒரு பெண் ஒன்று இது மெயில அந்த பெண்ணை வந்து நடுவோல நம்ம வெட்டி பார்த்தா அந்த பெண்ணை உள்ள அந்த பெண்டை வந்து அந்த இது ஈக்கும் இங்க் வர பைப் ஈக்கும், மற்ற அந்த பிளாஸ்டிக்ஸ் அந்த இதுகள் வந்து நமக்கு கிளியரா விளங்கும். இப்போ அதே இதுதான் நம்ம ஒரு வீட்டுல செய்ய போறோம். ஒரு வீடு நடுவால வெட்டி பார்த்தா நமக்கு என்ன ஈக்குது அந்த வீட்டுல, அதுதான் செக்ஷன் சொல்றது. X-Xன்னு சொல்லுவோம், இல்லாட்டி Y-Yன்னு சொல்றது அந்த செக்ஷன். அந்த வீடு நடுவால நம்ம வெட்டி பார்த்து பார்ப்போம். அவனை வந்து காட்டும் ஃபவுண்டேஷன் எத்தனை அடி அவசரத்துக்கு போட்டுக்கிறோம், என்ன ஃபவுண்டேஷன், ரபல் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறோமா, என்ன ராஃப் ஃபவுண்டேஷன் அப்படி என்ன இது, மற்ற கொலம்ஸ் எத்தனை அடிக்கு நம்ம பேஸ்மெண்ட்டை போட்டிக்கிறோம் கீழே கொலம்ஸ், மற்ற பிரிக்கோலா பிளாக்கோலா, அங்கே எத்தனை விண்டோஸ் இருக்குது, விண்டோஸ்க்கு மேலே லிண்டல் கான்கிரீட் அடிச்சுக்குதா, RCC கான்கிரீட் இருக்குதா, ஃப்ளோ கான்கிரீட் இருக்குதா, கிரெவல் ஃபில் பண்ணிக்குதா, ஃபில் பண்ண கிரெவல் எத்தனை அடிக்கு கம்பெக்ஷன் பண்ணிக்கிறாங்க, அது எல்லாத்தையும் ரூஃப் என்ன, அந்த ரூஃபுக்கு போட்டுக்கிற ஓல் பிளேட், ரீப்பர், ராஃப்டர், ஹெலிகட் டைல்ஸ், அஸ்பெஸ்டோ ஷீட்டா, அதுகள் கொண்டு சம்பூர்ணமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம X இல்லாட்டி Y செக்ஷன். அந்த செக்ஷன்ல அந்த டீட்டெயில்ஸை நம்ம சொல்லி தரோம். இதெல்லாம் இந்த மெயினான ஒரு விஷயம். ஒரு பிளானை நம்ம அப்ரூவலுக்கு போடும்போது இதை அவங்க UDAல அப்ரூவல் பண்ணுவாங்க, ஏர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியால. அவங்க பண்ணும்போது அவங்க மெயினா பார்க்கக்கூடிய விஷயம் இதுதான். அந்த பிளான்ஸ்ல இவ்வளோ விஷயம் இருக்குதா, இவ்வளோ விஷயம் இருந்தா தான் அவங்க வந்து இதை அப்ரூவல் போடுவாங்க. இதை அப்ரூவல் பண்றத ஒரு பிளான் கேர்னு ஒரு ஆளோட சிக்னேச்சர், இன்னொன்று ஆர்கிடெக்ட் அப்ரூவல் பண்ணுவாரு. அந்த ரூல்ஸ் படி இருக்குதா, ஏர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி இந்த பிளான் இருக்குதா அப்படின்னு சொல்லி போட்டுதான் இந்த இதை அவங்க ரெடி பண்ணி தருவாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயத்துல இந்த AutoCAD வந்து கெரியர்ல ஹெல்ப் பண்ணுது. இப்போ வெஹிக்கல், நான் சொன்ன ஒரு வெஹிக்கல், ஒரு கார் உருவாக்குறாலும் சரி, ஒரு பைசிக்கல் பெடல் உருவாக்குறாலும் சரி, அதை ஃபர்ஸ்ட் AutoCADல கீறி போட்டு தான் அதை வந்து ரிலீஸ் பண்றாங்க. நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்துருப்பீங்க. அந்த AutoCADல ரிலீஸ் பண்ணி தான் அது 3Dக்கு மாதிரி மாற்றி ரெண்டரிங் பண்றது. அது 2D கீறி வந்து 3D மேக்ஸ் சரி, இன்னொன்று ரெவிட்ல சரி, அதை காப்பி பேஸ்ட் பண்ணி அதை வந்து ரெண்டர் பண்ணுவாங்க. அதை ரெண்டர் பண்ணி வெளியே எடுத்துட்டு வந்து அந்த இதை வந்து அப்படி அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா காட்டுறது. அதெல்லாம் AutoCADல வருது. நான் வேற எதுவும் டிசைன் பண்றது இல்லை. அந்த AutoCAD இதுகளுக்கு தான் அந்த யூஸ் ஆகிட்டு ஒரு ப்ராடக்ட் ஸ்கேல் பண்றது, எதா இருந்தாலும் சரி, ஒரு கேக்கா இருந்தாலும் சரி, ப்ரைசிங் கேக் இருந்தாலும் சரி, அந்த கேக் டிசைன் பண்றது கூட AutoCAD இப்போ இந்த காலகட்டத்துல யூஸ் ஆகுது. ஏன்னா எப்படி சைஸ் என்ன அவசரம் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு இத்தனை அவசரம் தனியாக கொண்டு போனா சரிஞ்சிருமா பிறண்டுருமா அப்படி இப்படின்னு பார்த்து நிறைய இதெல்லாம் அந்த AutoCAD வந்து அந்த ஓவராக்கிற இண்டஸ்ட்ரியில் இருக்கிற கெரியருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குது AutoCAD. ரைட், 4th ஸ்லைடு இருக்கும்.
இதுல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது AutoCAD பொறுத்தவரைக்கும். இதுல வந்து ஒரு காலம் AutoCADக்கு வந்து AutoCAD டிராஃப்ட்ஸ்மேன் சொன்னாலே நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு. ஏன்னா ஒரு காலம் வந்து பில்டிங்ஸ பொறுத்தவரைக்கும் பில்டிங் வந்து நிறைய ரொம்ப இம்ப்ரூவ்மென்ட்டா இருந்துச்சு. டெவலப்மென்ட் பேர்ல பில்டிங்ஸ் தான். டெவலப்மென்ட்டாலே பில்டிங்ஸ் தான். நிறைய வந்து 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 அப்படி AutoCAD வந்து அப்ப நல்ல டிமாண்ட். AutoCAD டிராஃப்ட்ஸ்மேன் சொன்னா நிறைய பேர் போதாம இருந்தாங்க அந்த காலத்த பொறுத்தவரையும். AutoCAD டிராஃப்ட்ஸ்மேன் நிறைய கால் பண்ணி நிறைய பேர் இல்ல. அது வந்து இந்த பில்டிங் வந்து பில்டிங் ரிலேட்டட் ஜாப்ஸ் வந்து அந்த காலம் ரொம்ப ஹையா இருந்துச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7, 8 வருஷத்துக்கு முன்னுக்கு. இது இப்ப வந்து டவுன் இல்ல. இப்பவும் ஹையா இருக்குது. ஆனா இப்ப கொஞ்சம் அந்த டிமாண்ட் பண்ணி தான் எடுக்குறாங்க. இப்ப அந்த AutoCAD டிராஃப்ட்ஸ்மேன பொறுத்தவரைக்கும் டிமாண்ட் பண்ணி AutoCAD அந்த வேலைகள் சம்மந்தப்பட்ட பிளான்ஸ் அது இதுல கொண்டு போறாங்க. ஆனா இது கூடிய சீக்கிரம் இன்னும் நிறைய அந்த ஒரு வெளிநாட்டுல துபாய் மால், அந்த சவுதியில ஒரு இந்த ஹைஸ் பில்டிங்ஸ் அப்படி இப்படி வரதால AutoCAD டிராஃப்ட்ஸ்மேன் நிறைய பேர ஹையர் பண்ற மாரி கதை வெளிய போகுது உலக சந்தையில. அப்ப எதால உங்களுக்கு ஜொபோ எப்படி நீங்க ஏர்ன் பண்ண போறீங்க இந்த AutoCAD பொறுத்தவரைக்கும்டா, இப்போ பிரைவேட் பிரைவேட் செக்டர்ல நீங்க ஏர்ன் பண்ணீங்கன்னு சொன்னா AutoCAD டிராஃப்ட்ஸ்மேன் ஜாபுக்கு போறீங்க. அவங்க பிளான்ஸ் தராங்க. அத நீங்க கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்ல நீங்க பிரைவேட்டா செய்றேன்ற ஒரு ஐடியா இருந்தால், நீங்க இப்படி பண்ணலாம். இப்ப இங்க நாங்க அப்படித்தான் செய்றோம். பிளான்ஸ் கீறுறது. பிளான் கீறி நாம ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அமௌண்ட் ஒண்ணு எடுப்போம். ரூ. 8 ரூ. 9 ரூ. 10 அந்த மாரி. அப்ப உங்களுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட்ன்னு வரப்போல அங்க ஒரு ரூ. 10,000 சேலரி வந்து விழும் பிரைவேட்ஸ். அந்த மாரி நெறைய பிளான்ஸ் வரும். நாம பிளான் கீற இது நம்மளோட ஸ்டைல்ஸ்ன்னு ஒண்ணு நம்ம அந்த டிராஃப்ட் பண்ற விஷயத்த பொறுத்து. நம்ம எப்படி டிராஃப்ட் பண்றோம். ஒரு விஷயத்த டிராஃப்ட் பண்ண மாரி இருந்தா, நம்ம இந்த கிரியேட்டிவிட்டிய வெளிய காட்ட அந்த கிரியேட்டிவிட்டி வந்து ஒரு ஆள கவரக்கூடிய மாரி இருக்கணும். அந்த விஷயத்த அவரு பார்த்தாராகும். அந்த விஷயத்துல அவர் வந்து ஓகேன்னு தான் சொல்லணும். பார்த்தோனே ஓகே சொல்லணும். 2வது வந்து சரியில்ல 2வது கீறுவோங்கிற பேச்சுக்கு இடம் வைக்கக்கூடாது. அதுக்கு தான் அந்த கிரியேட்டிவிட்டிய வெளிய நம்ம எடுத்து கவரக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்றது. அந்த கவர்ச்சிப்படி இங்க கீறி குடுத்து நம்ம இங்க உழைக்கலாம் நிறைய. எதிர்பார்ப்புங்கிறது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு கவர்ச்சி இருக்கும். அந்த கவர்ச்சி இருந்தா நம்ம கீறிக்கிட்டு அப்படி செஞ்சுட்டு போயிரும். இதால வந்து AutoCADல வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது AutoCAD. உங்களுக்கு எப்படி ஏர்ன் பண்ணணும். இன்னொன்னு நீங்க AutoCAD படிச்சா நீங்க கண்டிப்பா QoSல ஒரு கோர்ஸ் நீங்க செய்யணும். QoS என்று சொன்னால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். குவான்டிட்டி சேவிங் என்று சொன்னால் QoS ன்னு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவாங்க. குவான்டிட்டி சேவிங்ன்னு சொன்னா ஒரு ஒரு பில்டிங் கட்டுறோம். ஒரு பிளான் கீறிட்டோம். அந்த பிளானுக்கு வந்து ஒரு ஆள் சொல்றாரு, இதுக்கு வேல்யூவேஷன் எடுங்க. எஸ்டிமேஷன் எடுங்க. இப்ப அந்த பிளானுக்கு வந்து நம்ம எஸ்டிமேட் எடுக்க போறோம். அந்த பிளான் வந்து ஒரு சைஸ் நம்ம மெஷர்மென்ட் குடுத்துக்குமே. டிமென்ஷன் இப்படி இப்படி தான் வரப்போகுது. அந்த பிளான் இப்படி இப்படி தான் வரப்போகுது. அப்ப அத வந்து நம்ம மெஷர்மென்ட்ட எடுத்து அந்த பிளான வந்து எஸ்டிமேட் பண்றது. இப்போ ஒரு ரூம் ஒண்ணு இருக்குது. அந்த ஒரு பெட்ரூம் ஒண்ணு இருக்குது. இந்த பெட்ரூம் வந்து கட்டுறதுக்கு எவ்வளோ நாள்? இத கட்ட போறோம். எவ்வளோ நாள் போட போறோம்? எத்தன நாள் எடுக்க போறோம்? என்னென்ன வேலை செய்ய போறோம்? என்னென்ன சாமான் போட்டு செய்ய போறோம்? அதெல்லாம் வந்து இங்க அந்த குவான்டிட்டி சர்வே தான் பண்றது. QoSங்கிற ஒரு ஆள் வந்து இத வந்து பண்ணுவாரு. நீங்க இந்த AutoCAD படிச்சா இது கண்டிப்பா நீங்க வந்து QoSங்கிற ஒரு கோர்ஸ் செய்யணும். அப்பதான் இது வந்து AutoCAD 50% சொன்னா QoSம் 50% அப்பதான் உங்களுக்கு இது 100% இது வந்து ஃபுல்ஃபில் ஆகும். இவன QoS ரோல் அதான் மெட்டீரியல் கால்குலேட் பண்ணணும். ஒரு பில்டிங் ஒண்ணு கட்ட போறோம் சொல்லுவாங்க. ரபல் ஒர்க் போகுது. கருங்கல் எத்தனை கியூப் போகும்ன்னு சொல்லிப்புட்டு அத கால்குலேட் பண்ணுங்கன்டா. ஆனா நாம மெஷர்மென்ட் எடுத்து குடுக்கக்கூடியத ஈக்கணும். நம்ம பிளான் கீறக்குள்ளயே அவங்க கேட்பாங்க. இத எடுத்து கருங்கல் டீட்டெயில்ஸ் டக்குனு எடுத்தாங்க. சைட்ட நாம ஸ்டார்ட் பண்ணிக்குது குயிக்கா. நம்ம சாமான லோட் பண்ணுவோம் சைட்ல அப்படின்னு. அப்ப அந்த இதுல வந்து நம்ம பிளான பார்த்துக்கிட்டே நம்ம எடுக்கக்கூடிய நம்மளுக்கு இது ஈக்கணும். எடுக்கக்கூடிய டேலண்ட் ஈக்கணும். அந்த இதுதான் QoS. QoS வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிய பொறுத்தவரைக்கும் பெரிய ஒரு ரோல் இருக்குது QoSக்கு. QoSஆ இருந்தாலும் நீங்க AutoCAD வந்து பேசிக்கா நீங்க படிச்சு தான் ஆகணும். QoSக்கும் டிமாண்ட் அதிகம். யூரோப் கண்ட்ரீஸ் ஃபாரின்ல எல்லாம் QoSக்கு வந்து டிமாண்ட் ரொம்பவே அதிகமாகிக்குது. AutoCAD விட. நீங்க AutoCAD படிச்சு போட்டு QoSயும் படிச்சுட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் டிமாண்ட் கூட. அப்ப உங்களுக்கு பிளானிங் கீற தெரியும். அப்ப அந்த பிளான கீறிட்டு அவன் இன்னொருத்தன்ட்ட போ தேவையில்ல. அந்த பிளானுக்குள்ள மெஷர்மென்ட் தாங்க, இதுக்கு ஒரு வேல்யூவேஷன் தாங்க, எப்போ முடியும்னு சொல்லி போட்டு இதுக்கு ஒரு டைம் டேபிள் ஒண்ணு தாங்க. அப்படி மெட்டீரியல் கால்குலேஷன் தாங்க அப்படின்ட்டு. அது தேவையில்ல. அது ஒரு பிளான் ஒண்ணுக்கு பில் ஒண்ணு கேட்பாங்க. பில்லும் நீங்க செஞ்சுருவீங்க அத பார்த்து போட்டு. இத்தன இத்தன இப்படி இப்படி வேலை முடிஞ்சுக்குது. பிளாக் ஒர்க் முடிஞ்சுக்குது. அந்த பிளாக் ஒர்க் நீங்க இவ்வளோ பேமெண்ட் செட்டில் பண்ணணும். நீங்க முன்னுக்கு அட்வான்ஸ் கட்டிக்கிறீங்க. அந்த அட்வான்ஸ்ல இந்த இவ்வளோ டிடக்ட் பண்ணி போட்டு, நீங்க அது பண்ண இயலும். இப்படி இப்படின்னு சொல்லி போட்டு அந்த QoS இது வந்து மெயின் பார்ட். இதுதான் QoSட மெயின் பார்ட்ங்கன. இப்ப நீங்க AutoCAD நீங்க CAD பெர்சன் ஆனீங்கள் என்று சொன்னா, நீங்க வந்து கண்டிப்பா நீங்க QoSங்கிற ஒரு சப்ஜெக்ட் நீங்க பேசிக்க சரி நீங்க படிக்கணும். பேசிக்கும் சரி படிச்சா, நீங்க என்னன்னா ஃபுல்ஃபில்மென்ட்டா ஆகுவீங்க. உங்களுக்கு எந்த வேலையும் நீங்க தனியா செஞ்சுட்டு போற மாரி இருக்கணும்.